வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியற்காலை 4 மணி. காவிரி தாய் மெல்ல சலச்சலத்தபடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆற்றின் மேற்பரப்பில் பால் போன்ற வெண்மையான மூடுபனி ஒரு மெல்லிய போர்வை போல படர்ந்திருக்கிறது. கரையில் இருக்கும் மருத மரங்களின் இலைகளில் இருந்து பனித்துளிகள் சொட் சொட் என ஆற்று நீரில் விழுந்து மெல்லிய அலைகளை உருவாக்குகின்றன. தூரத்தில் எங்கோ ஒரு குயில் அதிகாலையை வரவேற்க காற்றில் ஈரமான மண்ணின் வாசனையும் ஆற்று நீரின் குளுமையும் கலந்திருக்கின்றது. அந்த குளிரிலும் இனியன் தன் கலை உலகத்தில் மூழ்கியிருக்கிறான். அவனது விரல்கள் வெறும் களிமண்ணை தொடவில்லை, ஒரு காதலியை தீண்டுவது போல அத்தனை மென்மையாக கையாண்டன. அவன் கைகள் அசையும் வேகத்தில் உருவமற்ற மண் ஒரு அழகான குடமாக உருவெடுக்கிறது. அதன் கழுத்து பகுதி ஒரு அன்னத்தின் நீண்ட கழுத்தை போல ஒய்யாரமாக வளைந்து நிற்கிறது. மண்பாண்ட கலையில் அவன் கை தேர்ந்தவன் என்பதற்கு அவன் வடிவமைக்கும் ஒவ்வொரு பானையிலும் விழும் நுணுக்கமான கோடுகளே சாட்சி. அவனது கவனம் முழுக்கம் மண்ணில் இருக்க அவனது ஆன்மாவோ ஒரு முழுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் அதிகாலை பணியை விலக்கிக் கொண்டு ஒரு தேவதையாக அங்கு வருகிறாள் மதி. ஆற்றில் நீராடி முடித்து ஈரக்கூந்தலை ஒரு புறமாக ஒதுக்கி முடிந்து வைத்திருந்தாள். அவளது நெற்றியில் இருந்த சிறு சந்தன பொட்டும் ஆற்று நீரின் குளுமையால் சிவந்திருந்த அவளது மேனியும் விடியற்காலையின் சூரிய கதிர்களுக்கு முன்பே அங்கே வெளிச்சத்தை தந்தன. அவள் கைகளில் சாயமிட்ட சிவப்பு நிற பட்டு நூல்கள் இருந்தன. அந்த சிவப்பிற்கும் அவளது இதழ்களின் நிறத்திற்கும் இடையே ஒரு போட்டி நடப்பது போல் இருந்தது. அவளது நடையில் ஒரு நளினம், பார்வையில் ஒரு அமைதி. அவள் ஒரு நெசவாளியின் மகள் மட்டுமல்ல, வர்ணங்களை கொண்டு கனவு காண்பவள். திடீரென காவிரி தாயின் மடியில் இருந்து ஒரு குறும்புக்கார காற்று வீசுகிறது. மதியின் கையில் இருந்த ஒரு நீண்ட சிவப்பு பட்டு நூல் அவளது கட்டுப்பாட்டை மீறி பறக்கிறது. அது காற்றில் மிதந்து வந்து இனியன் அப்போதுதான் செதுக்கி முடித்திருந்த ஈரமான மண்பாண்டத்தை சுற்றி ஒரு மாலை போல பின்னி பிணைகிறது. பதறிப்போன மதி அதை எடுக்க விரைந்து வருகிறாள். அதே நேரம் கலைந்துவிட்ட தன் கலைப்படைப்பை சரி செய்ய இனியன் கை நீட்டுகிறான். இருவரின் கைகளும் அந்த ஈர மண்ணின் மேல் சந்திக்கின்றன. மதியின் மென்மையான விரல்கள் களிமண் மடித்த இனியனின் கரடுமுரடான ஆனால் கலை உணர்வு மிக்க விரல்கள் மீது உராய்ந்து செல்கின்றன. அந்த ஒரு நொடி காலம் அப்படியே உறைந்து போனது. அந்த ஈரமண்ணின் வழியாக இருவரின் இதய துடிப்பும் பரிமாறப்பட்டது போல ஒரு உணர்வு. மதியின் மேனியில் ஒரு சிலிர்ப்பு பரவ அவள் சட்டென தன் கைகளை விலக்கிக் கொள்கிறாள். இனியன் மெல்ல நிமிர்ந்து பார்க்கிறான். அவனது கண்கள் மதியின் முகத்தில் நிலைக்கின்றன. மண்பாண்டத்தில் தான் தேடிய அந்த முழுமையை அவளது கண்களில் அவன் காண்கிறான். அவளது அழகில் மயங்கிய அவன் திக்க திணறி சொல்கிறான், என் களிமண் வெறும் மண்ணாகத்தான் இருந்தது. உன் கைப்பட்டு பறந்து வந்த இந்த வண்ண நூல் சேர்ந்த பிறகுதான் என் கலைக்கு உயிர் வந்திருக்கிறது. நிலவு எட்டி பார்க்கும் அந்த நள்ளிரவு வேளைகளில் மதியின் தோழிகள் காவலுக்கு நின்றனர். ஊர் உறங்கும் நேரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இருக்கும் மதியின் நெசவு கூட்டத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு பழைய மண்டபத்தில் இருவரும் சந்திக்கிறார்கள். மதியின் தோழிகள் வெளியிலிருந்து வரும் சிறு சத்தத்தையும் சைகை மூலம் அவளுக்கு உணர்த்த உள்ளே காலமும் நேரமும் இவர்களுக்காக உறைந்து நிற்கின்றது. அன்று அடைமழை பெய்து கொண்டிருந்தது. சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெரிய குடை போன்ற அமைப்பின் கீழ் இருவரும் அமர்ந்திருந்தனர். இனியன் மெல்ல மதியின் பின்னால் அமர்ந்து அவளது நீண்ட கூந்தலை ஒதுக்கி அவள் கழுத்தின் பின்னழகில் தன் மூச்சு காற்றால் ஒரு கோலமிட்டான். மதி சிலிர்ந்து போனாள்.
அவன் மெல்ல அவள் தோள்களை பற்றினான். அந்த தீண்டலில் வெறும் காமம் மட்டுமல்ல, ஒரு தீராத தாகமும் இருந்தது. அவன் செதுக்கிய மண் வளையல்களை அவளது மெல்லிய மணிக்கட்டில் அணிவிக்கின்றான். களிமண்ணின் குளிர்ச்சியும் இனியனின் கைகளின் வெப்பமும் அவள் உடலில் மின்னலென பாய்ந்தது. அவள் கைகளை அவன் தன் கைக்குள் அடக்கி அவள் உள்ளங்கையில் மென்மையான தடவுகின்றான். அவன் அவளை தன் பக்கம் திருப்பினான். மதியின் கண்கள் காதலில் கனிந்திருக்க இனியன் மெல்ல அவளது நெற்றியில் முத்தமிட்டு பின் அவள் இதழ்களை தேடினான். அந்த முத்தம் ஆழமானது. 5 நிமிடங்களாவது உலகம் அழிந்து போனாலும் கவலை இல்லை என்ற ரீதியில் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக அணைத்து கொண்டனர். மதியின் இதழ்களில் இனியனின் காதலும் களிமண்ணின் வாசனையும் ஒன்றாக கலந்தன. விடுவதற்குள் மதி தன் இல்லம் திரும்புகிறாள். ஆனால் அவளது உடல் மட்டுமே அங்கே இருக்கிறது. உயிர் முழுவதும் இனியனிடமே தங்கியிருந்தது. படுக்கையில் படுத்திருக்கும் போது தன் கையில் இருக்கும் அந்த மண் வளையல்களை தடவி பார்க்கிறாள். அதில் இனியனின் விரல் தடம் இருப்பது போல் அவளுக்குள் தோன்றுகிறது. நெசவு செய்யும் போது குறுக்கே ஓடும் ஒவ்வொரு நூலிழையும் அவனது விரல்களுக்காகவே அவளுக்கு தெரிகிறது. இனியன் களிமண்ணில் எதை செய்தாலும் அது மதியின் முகம் போலவே மாறுகிறது. அவன் ஒரு பானையை சுற்றும் போது சுழலும் அந்த சக்கரத்தில் மதியின் சிரிப்பு தெரிகிறது. அவன் பார்க்கும் மரங்கள், வானம், நிலவு என அனைத்திலும் மதியின் பின்பம் மட்டுமே தெரிகிறது. மதி, நீங்க இல்லை, ஆனால் எங்கு நீயே இருக்கிறாய். நான் பிசையும் மண்ணில் உன்னுடைய வாசனை, நான் பார்க்கும் நிழலில் உன்னுடைய உருவம். இப்படியாக அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தாலும் நினைவுகளால் ஒருவரை ஒருவர் பின்னிக் கொள்கின்றார்கள். அந்த தூய்மையான காதலில் காமத்தை விட கண்ணியம் ஒருபடி மேலேயே இருக்கிறது. மண்ணை தொட்டால் மங்கையின் வாசம், நூலை தொட்டால் காதலன் ஸ்பரிசம். ஊரூரங்கும் நள்ளிரவில் மதியின் தோழிகள் காவல் காக்க விண்ணின் நிலவை மண்ணில் தட்டி சிறைபிடித்தான் காதலன். மண்குடையின் நிழலில் மழையின் சத்தத்தோடு கலந்து இருவர் மூச்சு பின்னாலிருந்து அவன் அணைக்க நூலிழையாய் அவள் உடல் சிலிர்க்க வளையல் அணிவித்த விரல்கள் மெல்ல அவள் இதழ்களில் தஞ்சம் புகுந்தன. 5 நிமிட மொத்தத்தில் காலம் அப்படியே உறைந்து போனது. இதழ்களில் ஈரத்தில் காதலும் மண்ணின் வாசனையும் ஒன்றானது. பிரிந்து சென்ற மதியின் வீட்டில் இப்போது சுவரெல்லாம் அவன் முகம். அவன் சுழற்றும் சக்கரத்தில் அவள் புன்னகை பூத்து தெரிகிறது. செதுக்கும் சிலையெல்லாம் அவள் சித்திரம் போலவே அமைகிறது. உடல்கள் பிரிந்தாலும் அவர்களின் உயிர்கள் ஒன்றையொன்று நேர்ந்து கொள்கின்றன. வாழ்வின் சக்கரம் சுழலத் தொடங்கும் போது அது வலியையும் சேர்த்தே சுமந்து வருகிறது. இனியன் மற்றும் மதியின் காதல் மண்ணோடு நூலோடும் பிணைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கைவண்ணத்திற்கு அந்த ஊர் விலை கொடுக்கவில்லை. மதியின் விரல்கள் நெய்யும் பட்டு அவளுக்கு ஆடையாக மாறவில்லை. இனியன் வடித்த மண்பாண்டங்கள் அவர்கள் வறுமையை போக்கவில்லை. இந்த சூழலை மாற்றவும் தன் ஆறுயிர் மதியை ஒரு மகாராணியைப் போல கொண்டாடவும் இனியன் எடுத்த முடிவுதான் கடல் கடந்த வணிகம். அடிவானம் செந்நிறமாகிக் கொண்டிருந்தது. அலைகளின் ஓசை வழக்கத்தை விட இன்று மதியின் காதுகளுக்கு பெரும் இரைச்சலாக ஒலித்தது. கரையில் நின்றிருந்த மதியின் கண்கள் கண்ணீரை தேக்கி வைத்திருந்த அணைக்கட்டாய் உடைந்தன. இனியன் மெல்ல அவளது நடுங்கும் கரங்களை பற்றினான். அவனது கைகளில் இன்னும் அந்த ஈர மண்ணின் வாசம் வீசிக்கொண்டிருந்தது. ஏன் அழுகிறாய் மதி? உன் கண்ணீரில் இந்த கடல் நீரை விட அதிக உப்பானது. என்னால் இதை தாங்க முடியாது என்று தழுதழுத்த குரலில் கூறினான். மதி விம்மினாள்.
கடல் கடந்து செல்பவர்கள் திரும்புவது காலத்தின் கையில்தான் என்பார்கள். நீங்கள் இல்லாமல் இந்த நிலவும் இந்த காற்றும் எனக்கு எதற்கு? இனியன் அவளை அரவணைத்து கொண்டான். அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளது கண்களை நேராக பார்த்து கூறினான், மதி, கலங்காதே. இந்த கடல் அலைகள் எப்படி மீண்டும் மீண்டும் கரையை தேடி ஓடி வருகிறதோ அப்படியே நானும் உன்னை தேடி வருவேன். தூரம் என்பது உடல்களுக்குத்தான், நம் ஆன்மாவிற்கு அல்ல. நான் செய்யும் மண்பாண்டத்தின் வாசனை உன்னிடமும் திரைக்கடலோடி திரவியம் தேடி திரும்புவேன், உன்னை ஒரு ராணியாக அமர்த்த. கப்பல் புறப்படுவதற்கான சங்கு முழங்கியது. இனியன் கனத்த இதயத்தோடு மதியிடமிருந்து விடைபெற்று படகில் ஏறினான். பெரிய பாய்மர கப்பலை நோக்கி அவன் சென்றபோது மதியின் உலகம் மெல்ல மெல்ல அவளிடமிருந்து விலகிச் செல்வது போல இருந்தது. அங்கேயே சிலையென நின்றால் சுற்றியிருந்த மக்களின் சத்தமோ அலையின் இரைச்சலோ அவளுக்கு கேட்கவில்லை. அடிவானத்தில் கப்பல் ஒரு சிறு புள்ளியாக மாறும் வரை அவள் இமைக்கவில்லை. இமைத்தால் அவன் மறைந்து விடுவான் என்ற பயம் அவளுக்குள். அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த மதியின் காலடியில் ஒரு சிறிய அலை வந்து அவள் பாதங்களை நனைத்துச் சென்றது. இது இனியன் சொன்ன வாக்கை அவளுக்கு நினைவூட்டுவது போல் இருந்தது. மீண்டும் வருவேன். கப்பல் மறைந்த பின்னும் அந்த பட்டு நூலை போன்ற மென்மையான நினைவுகளுடன் தன் மண்பாண்ட கலைஞனுக்காக காத்திருக்க தொடங்கினாள் மதி. வருடங்கள் நகர்கின்றன. மதியின் உலகம் அந்த ஆற்றங்கரையோடு சுருங்கி போனது. அவளது கண்கள் இப்போதும் அடிவானத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றன. அவன் வருவான் என்ற நம்பிக்கையே அவளை உயிரோடு வைத்திருக்கிறது. அவன் மீதான ஏக்கத்தில் அவளது உடல் மெலிந்து போகிறது. ஒரு காலத்தில் அவளது கைகளை அலங்கரித்த இனியன் செய்து கொடுத்த அந்த மண் வளையல்கள் அவள் கை மெலிந்ததால் தானாகவே கழன்று மண்ணில் விழுகின்றன. அந்த வளையல் உடையும் சத்தம் அவளது இதய துடிப்பை போல ஒலிக்கிறது. ஆனாலும் அவள் நம்பிக்கை இழக்கவில்லை. அவன் தந்த அந்த மண் விளக்கை இன்றும் ஏற்றி வைத்துவிட்டு ஒவ்வொரு அலைச்சத்தத்திலும் அவன் குரலை தேடுகிறாள். உன் விரல் தீண்டிய களிமண் நான் என்று உன் வருகைக்காய் கரைந்து கொண்டிருக்கிறேன். கழன்று விழுந்த வளையல்கள் சொல்லும் என் காதல் தேக்கத்தின் மெலிந்த கையை. திசை தெரியா கடலில் நீ இருந்தாலும் என் விழி திரையில் உன் பிம்பம் மறையவில்லை. காற்று சுமந்து வரும் மணலில் உன் வாசம். என் மூச்சு நின்றாலும் உன் நினைவு சாகாது. வருவாய் என தெரியும். அதுவரை என் உயிரை காதலில் பிணைத்து வைத்திருக்கிறேன். இது போன்ற கதையை தொடர்ந்து கேட்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.